ஓ நேத்து நம்ம தியான யோகம் அல்லது ஆத்ம சம்யம யோகம் என்றதை பார்த்தோம். அந்த ஆத்ம சம்யம யோகத்தினால நான் ஆத்ம நிலைக்கு போகின்றேன். ஆத்ம நிலை என்றது தெய்வீக நிலை. அதுக்கு ஓம் என்ற ஒரு ஒலி, அதனால எத்தனை பயன்கள் இருக்குன்னு என்னால சொல்லி முடியாது. அத்தனை பயன்கள் இருக்கு ஓம் உச்சரிக்கனால. உள்ளே இருக்க ஒரு டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வர்ற மாதிரி நீட்டமா சொல்றோம். சில நேரத்துல நம்ம சின்னதாகவும் சொல்லலாம் ஒன்றும் அதனால பிரச்சனை இல்லை. ஆனா முடிஞ்ச பிறகு அந்த துரியா நிலை போறோம். அந்த 4ஆம் நிலை தான் ஆத்ம நிலை. ஆத்ம நிலை என்கிறது தான் எங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது அந்த ஓம் தியானத்துல நம்மால கட்டாயம் போக முடியும். அந்த ஆத்ம நிலை போக முடியும். அந்த தியானத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பிரிவா கொஞ்சம் பார்த்தாச்சு. ஆனாலும் என்ன, அதுல ஆழ்ந்து போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் 6 அத்தியாயத்துல எப்படி நான் இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது, ஆசைகளை கட்டுப்படுத்துறது, பற்றுகளை நீக்கிறது. பற்று நீக்கிறதுனா என்ன, ஒரேடியா சன்னியாசி ஆயிட முடியவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன, பற்று வெறி, பாச வெறின்னு இருக்கும், அது குறையணும். அன்பு இருக்கணும், கட்டாயம் அன்பு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லவ்விங் அதர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 என்ன முக்கியமானது. ஆனால் பர்டிகுலரா இவங்க மேல மட்டும் எனக்கு ரொம்ப பாசம் என்ன சொல்றோமே, அதுதான் நம்மளை கெடுக்கிற ஒரு விஷயம். என்ன, வெறுப்பும் அதே மாதிரிதான். வெறுப்பும் சரி, விருப்பும் சரி, அது பற்றுல தான் சேருது. பற்று நீக்கி என்ன ஒரு 18 தடவை பாரதியார் பற்று நீக்கி என்ற வார்த்தைய முன்னுரையிலேயே கொண்டு வர்றாருன்னா அது எளிது அல்ல. அந்த 18 யோகத்திலும் பற்றை நீக்குங்கிறது தான் பகவான் என்ன டைரக்டாவும் சொல்றாரு, இன்டைரக்டாவும் சொல்றாரு, மறைமுகமாகவும் சொல்றாரு, நேரடியாகவும் சொல்றாரு. ஆனாலும் நமக்கு பற்று போறது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் முடியும். அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கொண்டு போறாரு. முதல்ல நம்ம கர்ம யோகம் பத்தி கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ பக்தி யோகம் 7வது 8வது 9வது அத்தியாயத்துல கொஞ்சம் பார்த்தாச்சு. ஆனாலும் என்ன, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பக்திக்கு எப்பொழுதுமே ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப ரொம்ப நாள் எடுக்கும் கூட. பக்தி பண்றது ரொம்ப சுலபமே இல்லை. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் என்றாலும் கூட நம்மளால முடியாதது என்கிறது ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட பக்திக்காக 7வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞானம் என்று சொல்றாரு. அங்க 9வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான சகிதம் என்று சொல்றாரு. சகிதம்னா அதோட நம்ம பகவானை என்ன எப்படி எல்லாம் பார்க்கலாம் என்கிறது, ஒரு அம்மாவாக பார்க்கலாம், ஒரு தகப்பனராக, மாதா பிதா தாத்தா ஹோம் என்று சொல்றாரு. தாத்தாவும் அவரு தான். என்ன, அவர் நம்மளை எல்லாம் தாங்குபவரும் அவரே தான். பிரபிதா என்கிறது பாட்டனார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாத்திலையும் எல்லாமே பகவான் தான் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம யாருமே நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸையும் வெறுக்க மாட்டோம், கிராண்ட் சில்ட்ரனையும் வெறுக்க மாட்டோம், இல்லைங்களா? ஆனால் ரொம்ப பாசம் கூட வச்சிருவோம். அந்த ரெண்டுமே தேண்டாமன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் இந்த 7, 8, 9 அத்தியாயங்கள்ல யோகியா இருக்கிறதுக்கு எப்படின்னு 6வது அத்தியாயத்திலிருந்து கொஞ்சம் கொண்டாந்து 9வதுல கொஞ்சம் நல்லவே நமக்கு கொடுத்து முடிக்கிறாரு. பற்றி இல்லாமல் என்ன, அதாவது பவனுக்காக நான் செய்கின்றேன்னு சொல்ல வேண்டாம், எனக்காகவும் செய்கின்றேன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு என்ன அவ்வளவு நல்ல கொண்டு போறாரு. அந்த 7, 8, 9ல நீங்க பாத்தீங்கன்னா பக்தி வராம இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு அவர் கொண்டு போறாரு. அனன்ய பக்தி இருக்கணும்னு சொல்ற. அந்நியன்னா வேற என்ன அர்த்தம்? அந்நியத்தை எதுவும் நினைக்காது, பகவானை ஓன்கிட்ட இருக்கிற பகவானை முதல்ல நம்ம சாட்சி பூர்வமாக இருக்கின்றார். கத்திர் பக்தா பிரபு சாட்சி சாஸ்வதமா இருக்கிறவர் வேற இல்லையா? அப்புறம் ரொம்ப என்ன, நம்முடைய ட்ரெஷர் ஹவுஸ், நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். பகவான்கிட்ட எத்தனை வேணாலும் கத்துக்கலாம். அதே தான் பகவான்ங்கிறதும் பகவத்கீதைங்கிறதும் ஒரே விஷயம்தான். பகவானே பகவத்கீதை, பகவத்கீதையே பகவான் என்ன நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்ந்தது இந்த பகவத்கீதை. அப்பேற்பட்ட
அந்த பகவத்கீதையின் 18 அத்தியாயங்கள்ல நம்ம 9 அத்தியாயங்கள் கிட்ட கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டே போயிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஏன் நான் சுருக்கமா சொல்றேன், பகவானும் சொல்வாரு, நான் சுருக்கமா தான் சொல்றேன். சமாச்சர, அதாவது கொஞ்சமா கொஞ்சமா தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாத்தையும் விவரமா பகவான் கொடுக்க முடியலைன்னா எனக்கு மட்டும் எங்க முடிய போகுது. விவரமா அப்படியே டீட்டெயில்டா நீங்க படிக்கணும். டெய்லி ஒரு 4 நாள்ல தொடர்ந்து படிக்கணும். ஒரு அத்தியாயம் எடுத்துட்டா 4-5 நாள் படிக்கணும். ஒவ்வொரு அத்தியாயமே அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துல, 1 மணி நேரத்துல, அரை மணி நேரத்துல முடிச்சிருவோம் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமா தான் சொல்ல முடியும் இல்லையா? சமாசேன மே சுணுன்னு சொல்வாரு. சமாசேன சுருக்கமா, சமாசேன மே சுனேன என்னிடம் இருந்து கேள். பகவான் என்னிடம் இருந்து கேளுங்க, என்னிடம் இருந்து கேளுங்கன்னு சொல்றாரு. நம்ம காது பொத்தின்னு இருக்கோம். பகவத்கீதை படிக்காதவங்க எல்லாம் கொஞ்சம் காது பொத்தின்னு இருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா பகவான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ காது கொடுத்து நம்ம கேட்கணுமா இல்லையா? அதனால தான் பகவத்கீதை இப்போ வந்து 10வது அத்தியாயம் நான் வந்து கொஞ்சம் சொல்லணும்னு இப்போ விரும்புறேன். அதுல விபூதி என்ன சிறப்புகள், பகவானுடைய சிறப்புகள் என்ன என்ன இப்ப அர்ஜுனனுக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவரை வந்து எப்படியெல்லாம் பகவானை கூப்பிடுறாரு. அக்ஷரம் பரமம் பிரம்ம, அந்த மாதிரி இருக்கின்றீர்கள். அக்ஷரம் என அழியாத ஒன்று, அந்த மாதிரி எல்லாம் இருக்கின்ற அந்த பகவானை நான் என்ன துதித்து கேட்கிறேன் என்று சொல்வாரு. பரம் தாம என்று கூப்பிடுவாரு. அது உயர்ந்த இடமே யாருன்னு கேட்ட பகவானே தான். பகவானுக்குள்ளே நம்ம எல்லாரும் இருக்கிறோம். பகவான் நம்ம எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஒரு சமுத்திரம் பார்த்தாலும் என்ன, ஓ சமுத்திரமா, அதுவும் என்ன நானே என்ன சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து சொல்ல இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. எது எது சிறப்பா இருக்கும் இந்த உலகத்துல. நம்ம மலைகள்ல இமயமலை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஒரு படத்துல பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு இமயமலை. இமயமலைக்கு அந்த கைலாஷ், எவரெஸ்ட் சிகரம் எல்லாம் போறது இன்னும் சுலபம் இல்லை. அதுக்கெல்லாம் போய் வர்றவங்க கிட்ட பேசினாலே நமக்கு என்னவோ கைலாயத்துல போய் உட்கார்ந்துருக்க மாதிரி தோணும். சமுத்திர கரையில உட்கார்ந்துருக்க மாதிரி நமக்கு ஒரு சுகம் எதுவும் இல்லைன்னு நான் நினைப்பேன். அதை விட எத்தனையோ இருக்கலாம் இன்பங்கள். ஆனா அவரவருக்கு சிலதுதான் இன்பங்கள் கொடுக்கும், ரொம்ப இன்பம் கொடுக்கும், ரொம்ப மன அமைதி கொடுக்கும். அந்த மாதிரி சில இடங்கள் இருக்கின்றது, ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அப்போ சிலருக்கு வெறும் நதியை பார்த்தாலே போதும் என்ன இருக்கும். இல்ல எனக்கு சமுத்திரம் பார்த்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். இல்ல சும்மா ஒரு குன்றுதோறு ஆடல் நம்ம முருகனுக்காக திருத்தணிகை போனா கூட போதும்னு நினைப்போம். சின்ன குன்று தான். அதெல்லாம் கூட என்ன நமக்கு நல்ல சந்தோஷம் கொடுக்குது. எத்தனை சின்ன சின்ன மலைகள்ல பகவான் இருக்கிறாரு. என்னெல்லாம் பாக்குறோம். அதாவது உள்ளம் உவந்து 6 திருப்பதி கண்டு, உள்ளம் உவந்து 6 திருப்பதி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அறுபடை வீடுன்னு. உள்ளம் உவந்து 6 திருப்பதி கண்டு 6 எழுத்தும் அன்பினுடன் கூறும் அவ சிந்தை குடிகொண்டோனே. நாறுமல கந்தி பொதும்ப எழுகாரலைக்கும் சீரலைவாய் செந்திபதி புறக்கும் செவ்வேளே. செந்திபுரம் என்று சொன்னா திருச்செந்தூர்ல கடல் அலை பாயும் இல்லையா? அந்த அலை பாய்கின்ற அந்த கடல் கரையில நீ அமர்ந்திருக்கின்றாய் அல்லது நின்றிருக்கின்றாய். அப்பேற்பட்ட பகவான் அருளால தான் குமரகுருவரர் பேசாம இந்த ஊமையா இருந்தவர் பேச ஆரம்பிச்சாராம். அதனால அந்த பகவானை நாம் குறிப்பிட்டாலும் அறுபடை வீடுன்னு சொன்ன என்ன அர்த்தம், எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார். எங்க இருக்கப்பா அது 6 எழுத்து சரவண பவ என்ன 6 எழுத்து இல்லையா? அந்த 6 எழுத்து மந்திரம் சொல்லுங்கோன்னு சொல்ற மாதிரி எல்லா பக்தர்கிட்டையும் ஒவ்வொரு தெய்வம் ரொம்ப பிடிச்ச தெய்வமா இருக்கும் இல்லையா? ஆனாலும் இப்போ அந்த நம்ம பார்த்திருக்கோம் பஜகோவிந்தத்துல கூட என்ன சொல்றாரு, என்னத்தான் நீங்க செஞ்சா கூட என்ன மரணம் பிறவி என்கிறது வருது. அப்போ நீ ஹரியை நாடு, பகவான் கோவிந்தனை நாடு என்ன சொல்றாங்க இல்லையா? புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம்
पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दम् भज गोविन्दम् கோவிந்தம் பஜ மூடமத்தே. மூடமத்தேன்னு சொல்றாரு. நம்ம மனம் கொஞ்சம் முட்டாள்தனத்திலே இருக்குது. இது வேணும் அது வேணும் நம்ம நினைக்கிறோம். ஆனா கோவிந்தனை நாடு, எல்லாமே தானாக கிடைக்கும். உனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா பகவானுக்கு தெரியுது. எல்லாருக்குமே அப்படிதான், தெரியாது நமக்கு. ஆனா பகவான் தெரியுது. பகவான்கிட்ட விட்டுட வேண்டியதானே, வெறும் பக்தி பண்ணாலே போதுமே. என்ன சொல்றாரு, ஏன் புனரப்பி என்ன புனக என்ன மீண்டும் 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 ஏன் நீ பிறக்கணும், மீண்டும் மீண்டும் ஏன் நீ இறக்கணும்? புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம். பின்னையே அந்த ஒரு அம்மா, ஏதோ ஒரு இப்போ கிடைச்ச அம்மா தான் நமக்கு இப்போ தெரியும். ஆனா வேற எங்கேயோ ஒரு அம்மா கிட்ட தான் பிறக்க போறோம். அந்த மாதிரி பிறந்துகிட்டே தான் இருக்கணுமா? அது பதிலாக நீ இந்த சம்சாரம் துக்கமானது நினைச்சிட்டு இந்த சம்சார கடலை நீந்தணுமா இல்லையா? அதுதான் திருக்குறள்ல நமக்கு என்ன வருது, பிறவி பெருங்கடல். பெருங்கடல் சொல்ற, வெறும் கடல் சொல்லல திருக்குறள்ல. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்னு சொல்ற. இறைவன் அடி சேரணும்னா நம்ம பகவானுடைய திருவடியை நாடணும். அந்த மாதிரி நம்ம செய்யலைன்னா என்ன ஆறுது, பின்னே பிறக்க வேண்டியதான். பிறவி பெருங்கடலை என்ன கொஞ்சம் கூட நீந்த முடியாம போயிருது. அதுக்காக எல்லாமே நீங்க எல்லா திருக்குறளை எல்லாம் கம்பேர் பண்ணணும்னா, இன்னொரு இடத்துல பகவான் ஆமை போல இந்திரியங்களை அடக்கணும், 5 இந்திரியங்களையும் அடக்கணும் சொல்றாரு. கூமோங்கானிய, கூர்மை என்னாலே ஆமை. அதே மாதிரிதான் திருக்குறள்ல ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையில் ஏமா புடைத்துன்னு சொல்றாரு. ஒரு பிறவியில ஒருமையிடனா ஒரு பிறவிலையாவது நீ இந்திரியங்களை அடக்கு. எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் சாப்பிடுவேன், இந்த இடம் தான் பிடிக்கும், இந்த பிள்ளை தான் பிடிக்கும், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஆமை 5 புலன்கள், 4 கால்கள் இருக்கு, ஒரு தலை இருக்கு, எல்லாம் ஓட்டுக்குள்ள ஒரு ஆபத்து ஓட்டுக்குள்ளே ஒடுக்கிக்கும். அந்த மாதிரி நாங்க இந்திரியங்கள், நம்ம 5 இந்திரியங்களை அடக்கணும். கண், காது, மூக்கு, இந்த தோல். தோல் ஸ்பெஷல் என்னது, தொடு உணர்ச்சிக்க இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அடக்குங்க. ஏன் முடியாதா? அந்த மாதிரி முடியும். ஏன் பகவானுக்கு ஹிருஷிகேஷன்னு பேர் வந்திருக்குன்னா, அவருக்கு இந்திரியங்களுக்கு அடிமையானவர் இல்லை. நம்ம எல்லாம் இந்திரியன் கொஞ்சம் அடிமைப்பட்டவர்கள் தான். அதனால இந்திரியங்கள் கையில இருக்கணும், நம்ம கையில இந்திரியங்கள் இருக்கணும். அது வசம் பார்க்கக்கூடாது, நம்ம வசத்துல இருக்கணும், நம்முடைய மனத்தின் வசத்துல இருக்கணும் இந்திரியங்கள் என்கிறதுக்காக தான் கூமோ நீங்க சர்வசக. அதாவது என்ன சொல்றாரு, இந்திரியங்களை இந்திரியானேந்திரியாத்தேஷு வர்த்தந்த இதி தாரையன் சொல்றாரு. அந்த நம்ம பிடிச்ச விஷயங்கள் இந்திரியங்களை அடக்கணும். அதுதான் நம்முடைய ஒரு சின்ன கடமை தான். எத்தனையோ கடமை இருக்குன்னு ஓடி ஓடி நம்ம உழைக்கிறோம். ஆனா இது ஒரு முக்கிய கடமை. இது காலையில இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டோம்னா, ஒரு கரண்ட் பாஞ்சிக்கிற மாதிரி தான். நம்ம மனசுக்குள்ள ஓம் என்ற ஒரு கரண்ட் எப்பவுமே பாஞ்சுக்கிட்டே இருக்கணும். பகவான் எனக்குள்ளே இருக்கிறாரு, பகவான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, அதனால நமக்கு கவலையே இல்லை என்ற மாதிரி நம்ம இருக்கணுமே ஒழிய, எதுக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுன்னு இருக்கோம். அதுல இருந்து கொண்டுறதுக்கு தான் சாங்கிய யோகம் சொன்னாரு இல்லையா? அர்ஜுன விஷாத யோகத்துக்கு அப்புறம் சாங்கிய யோகம், அதுக்கப்புறம் தான் கர்ம யோகம், கர்ம யோகத்துக்கு பிறகு ஞான கர்ம சந்நியாச யோகம், பிறகு கர்ம சந்நியாச யோகம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்ம செய்கின்ற செயல்கள் இன்னும் கொஞ்சம் பற்றின்றி செய்யறதுக்காக இவ்வளோ வழிகள் காமிக்கிறாரு. அதனால சக்னோத்தி ஹைவ என்ன சொல்றாரு, அதாவது நம்ம இந்திரியங்கள் மேல இருக்கின்ற பற்றுக்களை நீக்கிறதுக்காக என்ன நமக்கு பாசிபிலிட்டி இருக்கணும். சக்னோத்தி என்ன நமக்கு முடியணும், அந்த ஒரு ஒரு சின்ன வலிமை நமக்குள்ள இருக்கணும் எங்களுக்காக தான் அதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் 6வது அத்தியாயத்துல மனத்தை அடக்கிறத பத்தி நிறைய சொல்றாரு. இல்லைன்னா தியானம் செய்ய முடியாது, மனத்தை அடக்கிறதால்தான் தியானம் செய்ய முடியும். அதுக்காக அந்த 6வது அத்தியாயம் பார்த்தோம். 7வது அத்தியாயத்துல இருந்து பகவான் எல்லாத்திலயும் இருக்காரு என்று காமிக்கிறாரு. சின்ன ஒரு ருசியா, அந்த ருசியே நான் தான் சொல்றாரு. அந்த ஒளியா, சூரியன் கிட்ட இந்த ஒளியா, அந்த ஒளியும் நானே. அந்த சந்திரன் ஒளி கொடுக்குதா, அந்த சந்திரன் ஒளியும் நானே. அதுல இருக்கின்ற என்ன அமிர்தமான ஒரு சத்து வருதா, அது கூட நானே தான் என்று சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே பகவான் என்று ஜீவனம் சர்வபூத்தேஷு, அந்த வாழ்க்கை தத்துவமே நானே தான் சொல்றாரு.
அந்த அளவுக்கு நல்ல ஒரு சமாச்சாரம் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இது பகவானுடைய இந்த பகவத்கீதை படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையிலும் பகவானை பார்க்கலாம், ஒவ்வொரு எழுத்துல கூட பகவானை பார்க்க முடிகிறது. அதனால விபூதி யோகத்துல அதாவது அகம் ஆதிஷ மத்தியம் ச என்று கூட சொல்றாரு. நானே ஆதி, நானே தொடக்கம், அந்த என்றால் என்ன, பிறகு கடைசி மத்தியாந்தம் என்று சொல்றாரு. மத்திய பகுதியும் நான் தான், கடைசி பகுதியும் நானே தான் என்று சொல்றாரு. அகம் ஆத்மா கூட ஆகேஷ சர்வ பூத்தா ஏஷ பூத்தா ஏஷஸ்ததா என்று அதாவது அந்த அவங்க நம்ம எல்லா பூத கணங்கள் சொன்னா உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் நான் ஆத்மாவாக நான் இருக்கிறேன் அப்பா என்ன கூப்பிட்டு சொல்றாரு. கூப்பிட்டு சொன்னா இன்னும் ரொம்ப முக்கியம் என்ன அர்த்தம், அகம் ஆத்மா, உங்ககிட்ட இந்த அந்த ஜீவனமே நான் தான், அந்த ஆத்மாவே நான் தான், ஆத்மா தான் நம்முடைய வாழ்க்கைக்கே ஆதாரம் என்று நாம் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதாவது ஒரு மரத்தை பார்த்த கூட விருட்சானாம் அஸ்வத்தோகம் என்று சொல்ற. அஸ்வத்தற்றியன்னா அரச மரம். அந்த அரச மரம் தான் மரங்கள்லே மிக மிக சிறந்தது என்று சொல்லுவாங்க. பிறகு தேவர்ஷினாம் ச நாரதகன்னு சொல்றது. அந்த தேவர்ஷிகள், ரிஷிகள்னா 4 விதம் இருக்காங்க. என்ன ராஜ ரிஷின்னு இருக்காங்க, அப்புறம் என்ன மகர்ஷின்னு இருக்காங்க, பிறகு என்ன வேற பிரம்ம ரிஷி இருக்காங்க, தேவரிஷி. தேவரிஷி வந்து சிலர் தான் இருக்காங்க. நாரத, அசித்தோ, வியாச என்னெல்லாம் இருக்காங்க. அசித்த இதெல்லாம் இவங்க எல்லாம் வந்து அசித்தகன்னு சொல்லலாம். வியாச முனி வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டு. வால்மீகி கூட இன்ஸ்பயர்ட் தான். அவங்க இன்ஸ்பிரேஷன் பகவானுடைய அருள்நாள் தான் ராமாயணமே அவரால் எழுத முடிஞ்சது. சாதாரண ஒரு மனுஷன் கூட இல்ல, அவர் கொள்ளைக்காரரா இருந்தாரு. யாரு, நம்ம வால்மீகி. ராமாயணம் எழுதிய வால்மீகி. அவர் எப்படி ராம பக்தர் ஆனாரு, அவ்வளவு அந்த ராமாயணத்திலேயே ஒரு கேரக்டரா கூட அதுல வர்றாரு. அதே மாதிரி மகாபாரதத்துல வியாசர் ஒரு கேரக்டரா வர்றாரு. வியாசர் எல்லாமே திருத்தராஷ்டர், என்ன சஞ்சயன், பாண்டு இவங்க எல்லாம் இருக்க முடியாது இல்லையா, வியாசராலே பிறந்தவங்க. அப்போ வியாசருடைய ஞானக்கண் அவ்வளவு சிறந்தது என்றது நமக்கு புரியுது. அவருடைய ஞானக்கண்ணுக்கு ஒரு சின்ன அம்சம் தான் சஞ்சயனுக்கு வியாசர் கொடுக்கிறாரு, அர்ஜுனருக்கு பகவானே கொடுக்கிறாரு. இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு சமுத்திரமும் பகவானே என்ன சொல்றாரு. ஒரு ஜப்ப யஞானம் ஜப்ப யஞோஸ்மின்னு சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். அஸ்வத்தானாம் இது என்னெல்லாம் சொல்றாரு. அதாவது எல்லாமே விருட்சானம் இது அஸ்வத்தகங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் ஏன் அடிக்கடி இதெல்லாம் திருப்பி சொல்றாரு. சர்ப்பானா வாசுகின்னு சொல்றாரு. அனந்த சாஸ்மி நாகானாம்னு சொல்றாரு. நாகங்கள்ல அனந்த அந்த நாகத்துக்கு 1000 தலைகள் இருக்கு. அந்த 1000 தலைகளை ஒரு தலை மேலதான் இந்த பூமியே இருக்குதான். அப்போ எவ்வளவு சக்தி இருக்கும் அந்த அனந்த நாகத்துக்குன்னு எண்ணி பாருங்க. அதை மாதிரிதான் நான் இப்போ விபூதிகள் 84 மேல சொல்வாரு பகவான். அந்த விபூதிகள் எல்லாம் கொஞ்சம் தாப்பா, எப்படி ஒரு 1000 தலை மேல ஒரு பூமியே இருக்கும் அந்த மாதிரி நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய என்னுடைய விபூதியான சிறப்புகள் நான் சொல்ல ஆரம்பிச்சா, குளோரிஸ் சொல்ல ஆரம்பிச்சா சொல்லியே முடியாது. நான் அந்தக என்று சொல்லிடுவாரு. அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரியான அப்புறம் இந்த ஃபீமேல் குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா. கீர்த்தி ஷீர்வாட்ச நாரீனாம் மேதா திருத்தி க்ஷமா என மன்னிப்பு கொடுக்குற தன்மை லேடிஸுக்கு ஒரு நம்பர் இருக்கு. அது லேடிஸுக்கு தான் இருக்குன்னு சொன்னா லேடிஸ் மட்டும் இல்ல, அந்த ஒரு நல்ல ஒரு நளினமான ஒரு குணம் அது ஆடவர்கிட்ட கூட இருக்கணும், இருந்துதான் ஆகணும். ஆடவர்களுடைய வீரம் பெண்களுக்கும் இருக்கணும். அது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு மனுஷ பிறவி. அதனால இப்ப பெண்களுக்கு இருக்க குணம் என்ன, பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் இல்ல. ஸ்ரீர் என்ன நல்ல செல்வங்கள், வாக்குனா நல்ல வாக்கு. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரஸ்வதியின் விரலால கைகை நாக்குக்கு ஒரு எழுத்துக்கள் போயிடுச்சா. என்னன்னா 14 ஆண்டுகள் இன்னும் இருக்கு ராவணன் இறக்குறதுக்கு. அதனால இவங்களை எல்லாம் 14 ஆண்டுகள் ராமரே போக சொல்றாங்க அவங்க. இல்ல நீ இப்போ இன்னைக்கு பட்ட சூட்டி வைக்கணும்னு தசரதர் முடிவு எடுத்திருக்காரு. எல்லாருமே முடிவு எடுத்துட்டாங்க. இந்த நாடு அயோத்தியா நாடு முழுவதும் முடிவெடுத்தத கைகை அம்மா எப்படி மாத்துறாங்கன்னா சரஸ்வதி எழுதிட்டாங்க 14 ஆண்டு. இவர் காட்டுக்கு போனாதான் அந்த 14வது ஆண்டுல இவரை
என்ன அழிக்க முடியும் இந்த அசுரன். ராவணன் பெரிய பண்டிதன், அது உடனே அழிக்கலாம் முடியாது. அவ்வளவு பெரிய சிவபக்தன், அப்பேற்பட்டவனே அடிக்கணும்னா ராமரால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அது அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்காரு, அதுக்கு என்ன. ஆனா மனுஷனாவே அந்த பகவத்னின், அதாவது பகவான் என்றதே அவர் மறந்த மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவருக்கு எல்லாமே உணர்ந்தவர் தான். ஆனா மனித வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணுங்கிறது தான் இந்த பூமியில் தோன்றி கடைசியா ஜல சமாதி அடைகிறாரு. அந்த மாதிரி ஒரு அந்த 14 ஆண்டுகள் என்ற வார்த்தை வந்து கைகை நாக்குல எழுதியிருக்காங்க சரஸ்வதி அம்மையார்னு சொல்லுவாங்க. ஆனா கைகையும் என்ன நல்ல ஆத்மாவை கொண்டவங்க தான். ஆனா என்ன அவங்க வந்து நம்ம வந்து ஒரு வில்லத்தனமா பேசிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க ராமர், அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். சீதை அதனால் கஷ்டப்பட்டாங்க, லட்சுமணன் கஷ்டப்பட, ராமரை மேல ஒன்றும் யாரும் கஷ்டப்படல. ஆனாலும் என்ன, ஏன் பகவான் வந்து அந்த அவதாரம் எடுக்கும் போது சுத்திலும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு தான். அகணித குணகண பூஷிதராம் அவனி தனையா காமிதராம் ராகா சந்திர சமானனராம் பித்ருவாக்கியாசித கானனராம். பித்ருவாக்கு என்னன்னா தகப்பனுடைய வாக்கு, பித்ருனா பகவான், தகப்பனார். அப்பா சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது எங்களுக்காக என்ன தந்தை சொன்னாருன்னு தான் கையை சொல்றாரு. 14 ஆண்டுகள் உனக்கு காட்டுக்கு போன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது கூட ராமனுடைய இது முகம் மாறலையா. அது கம்பர் எப்படி எதிர்ப்பார், சித்திரத்து அன்றலர்ந்த தாமரை போல் இருந்தது. அதாவது சாதாரண தாமரையாவது சாயங்காலம் ஆனா காஞ்சி போயிடும். ஆனா சித்திரத்தில் இருக்க தாமரை வாடுமா என்ன, சித்திரத்து அன்றலர்ந்த தாமரை போல் இருந்ததா அவருடைய முகம். அந்த அளவுக்கு பகவான் ஒன்று, அதாவது ரொம்ப கஷ்டமாக சொன்னாலும் சரி, ரொம்ப இன்பமாக சொன்னாலும் சரி, ஒரே மாதிரியான ரியாக்ஷன், ஒரே மாதிரியான பாவனாவோட இருக்கிறாரு. அதனால்தான் ராமரை ஒரு எக்ஸாம்பிள், அவதாரம் மட்டும் இல்ல, ஒரு மாடல் என்று சொல்லலாம், ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ரோல் மாடல் சொல்லலாம், எல்லாருக்குமே, பெண்களுக்கும் தான் ரோல் மாடல், எல்லாருக்குமே அவர் ரோல் மாடல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல குணங்கள், அகணித்த குணகணன ஒரு என்ன ஒரு கணக்கே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய நிறைய நல்ல குணங்கள் ஃபுல்லா அவர், அதற்கே அவதாரம் எடுத்தவர் தானே. அதனால இந்த மாதிரியான பாட்டுக்கள், அந்த மாதிரி நாம ராமாயணம் எல்லாம் நம்ம பாடும்போது எத்தனை நல்ல நல்ல விஷயங்கள் தெரியுது இல்லையா. அதே மாதிரி இன்னும் பலவித காவியங்கள் இருக்கின்றன. இந்த பகவத்கீதையில அதையெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக மட்டும் இல்லை, இதுதான் வந்து என்ன ஒரு முன்னோட, அதாவது முன்னோடின்னு சொல்லலாம். இதுல சொன்னதுதான் பல கதைகள்லயும் வருது, பல விஷயங்கள் நமக்கு மீண்டும் மீண்டும் நிறைய பேர் இப்போ என்ன ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் செய்யறதுக்கு விபஷனான்னு இருக்குது. பிறகு இன்னொன்னு தாதா பகவான் என்கிறது ஒண்ணு இருக்குது, அது வந்து ஆத்ம ஞானம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன், அதனால எல்லாத்தையும் நான் பார்த்த பிறகு எல்லாருமே பகவத்கீதை பின்பற்றி தான் எல்லாமே இருக்கு. நீங்க ஜேகே எடுத்துக்கோங்க, அப்புறம் ஈஷா எடுத்துக்கோங்க, எல்லாமே நான் போயிட்டு வந்து வருவேன். எல்லாத்திலையும் பார்த்தா என்ன இருக்குன்னா, பகவத்கீதை ஒரு 2 ஸ்லோகம் எடுத்து 3 ஸ்லோகம் எடுத்து அவங்க வந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. அதே வந்து திருப்பி திருப்பி பல கதைகள் சொல்லி என்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்க என்னே சொல்லலாம். அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, பகவானுடைய என்ன அவருடைய ஆசிகளோட அவங்க செய்யறாங்க. அதனாலதான் நமக்கு வந்து அவர்கள் எந்த ஃபாலோ பண்றாங்க என்று நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனா பகவத்கீதை தான் அது வந்து வழிகாட்டி, முன்னோடி என்ன நான் சொல்லலாம். அப்பேற்பட்ட பகவத்கீதையில பகவானுடைய நல்ல சிறப்புகள் பார்த்துட்ட பிறகு என்ன விஸ்வரூப தர்சனம் வேணும்னு அர்ஜுனர் வேண்டிக்கிறாரு பகவான் கிட்ட. அனுகிரகம் பண்ணிருக்க, மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம். சங்கீதம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி, ஒரு ஞானம், ஒரு நல்ல நல்ல ஒரு பொருட்பட எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது அனுகிரகத்தினால, உங்களுடைய அனுகிரகத்தை எனக்கு கிடைச்சது. மதனுகிரகாய பரமம், பரமம்னா பெரிய என்ன அர்த்தம், மிக சிறந்த உயர்ந்த அனுகிரகம் எனக்கு காட்டி எல்லாத்தையும் எனக்கு விவரிச்சிருக்கீங்க. எல்லாம் எனக்கு வந்து புரியும்படியாக எல்லா விபூதிகளையும் சொல்லிட்டேன். அவரும் அப்போ வேண்டிக்கிறாரு பகவான் கிட்ட. அந்த மாதிரிதான் விபூதிகள், அந்த சிறப்புகள் எல்லாம் பகவான் சொல்லிட்டு பிறகு கூட அவருக்கு ஆசை தீரல. பகவான் எப்படி இருப்பாரு, அப்போ நான் அவரை பார்க்கணும், முழுசுமா பார்க்கணுமே. ஆசை வரத்தான் செய்யும், நம்ம எல்லாருக்குமே வரும். அதுதான் பரமேஸ்வரா
புருஷோத்தமா என்னெல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து என்னால முடியுமா உங்க உருவத்தை பார்த்ததுக்கு? மன்யசே எதி தச்சக்கியம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர தத்தோ. அதாவது அவர் யோகேஸ்வரர், யோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன். நீ வந்து கருணை செய்யணும். அப்புறம் என்ன, கருணை மட்டுமல்ல, நான் எனக்கு வந்து அந்த தகுதி இருந்தால் மட்டும் எனக்கு காமிங்க. சக்கியசே என்னன்னால தகுதி இருந்தால் எனக்கு பார்க்கக்கூடிய தகுதி எனக்கும் இருக்குன்னா நீங்க காமிங்கன்னு சொல்றாரு. பகவானுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம் ஆயிடுது. இப்படி கேட்கிறாரு இவ சிநேகிதனா, நம்ம சிநேகிதன் மாதிரி பழகினவரே இவ்வளவு எளிமையா கேட்கிறாரு, அங்க பணிஞ்சு கேட்கிறாரு. என்னால் பார்க்க முடியும் தகுதி எனக்கு இருக்குன்னா காமிங்கோ சொன்னோடனே உடனே அவர் வந்து தன்னை மறந்து அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாரு. பஷ்யமே பார்த்த ரூபாணி என்ன ஆரம்பிக்கிறார். பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசோத்தன்னு சொல்றாரு. அதாவது சதகன்னா என்ன, சதாபிஷேகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, 100 வயசுல சதாபிஷேகம். இப்போ 80 வயசு கூட சொல்றாங்க. அப்புறம் வந்து என்ன சகஸ்ரன்னு சொல்ற. சகஸ்ரா 1000, 100கணக்கான ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் எனக்குள்ளேயே இருக்கு. அது எல்லாத்தையும் நீ ஆயிரக்கணக்காம நீ பார்க்கலாம். 100 into 1000 என்ன 1,00,000 கூட உங்களுக்கு கணக்கு தெரியும். அந்த மாதிரி லட்சக்கணக்கான விஷயங்கள் எனக்குள்ளே அடங்கி இருக்கு. நீயும் என்கிட்டே தான் எனக்குள்ளே இருக்கிறாய். அப்போ நானும் அவருக்குள்ளே இருக்கேன் சொல்ல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் கிடைக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் அந்த விஸ்வரூபம் தர்சனம் வந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும். நான் அந்த அத்தியாயம் சொல்றேன், நான் அந்த அத்தியாயம் சொல்றேன்னு எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட படிக்கிறவங்க எல்லாம். அந்த அந்த அதுல வந்து ரொம்ப அனுஷ்டுப் சந்தை விட திருஷ்டுப் சந்தை என்ற நீட்ட ஸ்லோகங்கள் இருக்கு. 8 சிலபிலை விட 11 சிலபில் சொல்லும் போது உயிரெழுத்து ஒலிகள் என்ன 11 எழுத்துக்கள்ல இருக்கு ஒரு பாதத்துல. அப்போ 11 + 11 22, 22 + 22 44 இந்த எழுத்துக்கள் இருக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே. பஷ்யாமி தேவாந்தவ தேக தேஹே என்ன சொல்றாரு. அதுல பாருங்க 11 சிலபில் வருது. பஷ்யாமி என்ன, நான் பாக்குறேன், எல்லா தேவர்களையும் பார்க்கிறேன். பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் என்ன சொல்றாரு. அதாவது பிரம்மாண ஈஷம், பிரம்மர் வந்து கமல புஷ்பத்துல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா. ஈஷம் கமலாசனஸ்தம், ஆசன கமலன்னா தாமரை, அது ஆசனமாக்கி உட்கார்ந்து இருக்கிறது பிரம்மதேவர். பார்த்திருக்கீங்க படம் எல்லாம் இல்லையா. ஓலை சுவடியோட உட்கார்ந்து இருப்பாரு தாமரை மேல. தாமரை எவ்வளவு டெண்டர் இல்லையா, மிக மிக என்ன பலம், அதாவது எடையே இருக்காது இல்லைங்களா. ரொம்ப பூன்னு நம்ம வந்து பூ அது வந்து இது நம்ம பூதி விட்டாலே போறோம், இதழ்கள் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி அவ்வளவு டெண்டரா இருக்கு, மிருதுவாக இருக்கின்றது. அது மேல உட்காரணும்னா என்ன, இன்னும் அதை விட மிருதுவானவர்கள் தான் உட்கார முடியும். வெறும் ஞானம் அவர் பிரகிருதிக்கு ரெப்ரசன்டேஷன் தான் பிரம்மதேவன். நமக்கு பிரகிருதி பிரகிருத்தினா இயற்கைன்னு சொன்னா நமக்கு வழங்காது. அதனாலதான் நமக்கு என்ன அவர் வந்து என்ன பிரம்மாண மீஷம் கமலாசனஸ்தம் என்ன மிக மிருதுவாக இருக்கின்ற அந்த இயற்கையில 5 ஐம்பூதங்கள் இருக்கு. ஸ்பேஸ் ஆகாயம், பிறகு என்ன அடுத்த ஆகாயத்துக்கு அப்புறம் காற்று இல்லையா, பவன என்ன சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அடுத்து என்ன வரணும், தீ அப்புறம்தான் நீர் வருது. தீ அதுக்கப்புறம் இருக்கு அக்னி தெய்வம். இப்போ இந்த அக்னி தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்போ சூரியனுக்கு நான் நன்றி சொல்லணும், நீருக்கு நன்றி சொல்லணும். அப்போதான் நமக்கு சுத்தமான நீர் குடிக்கவும் கிடைக்கும். அதே போல ஏன்னா காற்று சுத்தமாக இருக்கணும். அதையெல்லாம் நான் பாதுகாக்கணும் என்று சொன்னா பகவானுடைய அருள் இருந்தா தான். பகவானே பார்க்கணும். நான் காற்று அடிச்சு எனக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னா அந்த அனுபவம் யாருன்னா பகவான் தான். அந்த மாதிரி அவ்வளவு அழகான இயற்கை கலந்துதான் பகவான் இருக்கிறார்.